தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் வழியாக கன்னியாகுமரி வரை 4 வழி சாலை அமைய உள்ளதால் தென் மாவட்டங்களில் போக்குவரத்து வசதி மேம்படுவதோடு வளர்ச்சிக்கும் பெரும் உறுதுணையாக இருக்கும் என அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சாலை போக்குவரத்து கட்டமைப்பு இன்றியமையாததாக உள்ளது. இதன் காரணமாக மத்திய அரசு நாடு முழுவதும் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைகளை அமைத்து வருகிறது. அதன் அடிப்படையில் முக்கிய நகரங்களுக்கு இடையேயான தூரத்தை குறைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைகள் 16 வழி, 8 வழி மற்றும் 4 வழி சாலைகளாக மாற்றும் பணிகள் தற்போது நடந்து வருகிறது. தமிழகத்திலும் பல்வேறு நகரங்களை இணைக்கும் வகையில் சாலைகளானது அமைக்கப்பட இருக்கிறது. இதில் குறிப்பாக தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் ஆரம்பித்து தெற்கே துறைமுக நகரமான தூத்துக்குடி வரைக்கு 690 கிலோமீட்டர் தூரத்திற்கு NH32 என்ற 4 வழி சாலை திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டமானது தற்போது மேலும் நீட்டிக்கப்பட இருக்கிறது. அதாவது தூத்துக்குடியில் இருந்து கடற்கரை ஓரமாக திருச்செந்தூர் வழியாக குமரி வரைக்கும் இந்த புதிய சாலை திட்டமானது அமைக்கப்பட இருக்கிறது. இந்த திட்டம் தூத்துக்குடி திருச்செந்தூர் கன்னியாகுமரி NH32 TTK சாலை என அழைக்கப்படுகிறது. இந்த சாலையானது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 25 கிராமங்களையும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள 11 கிராமங்கள் வழியாகவும் செல்கிறது. மொத்தம் 106.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சாலையானது அமைக்கப்பட இருக்கிறது. இந்த சாலை அமைக்கும் பணிக்காக மொத்தம் 853.9 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பயண நேரம் மற்றும் பயண தூரம் வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி முதற்கட்டமாக நெடுஞ்சாலைத்துறை சாலை அமைக்கப்படும் வழித்தடம் குறித்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது. 21 நாட்களுக்குள் இது குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. இதனை அடுத்துதான் நிலம் கையகப்படுத்துவதற்கு சில உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும். இதன் பின்னர் வழித்தட கற்கள் பதிக்கப்படும். இந்த பணிகள் முடிந்ததும் சாலை அமைக்கும் பணி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையின் இந்த அறிவிப்பால் தென் மாவட்ட மக்கள் குஷியடைந்துள்ளனர்.